பேசுகிறவர். ஆமென். அவர் பேசாத கல்லோ மரமோ ஒரு ஃபோட்டோவோ அல்ல, பேசுகிறவர். ஆமென் சொல்லலாமா? அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 39 அதிகாரம் 8-9 வாசிப்போமா? சங்கீதம் 39 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். என் மீறுதல்கள் எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுதலையாக்கும் மூடனுடைய நிந்தனைக்கு என்னை ஒப்புக்கொடாதையும் நீரே இதை செய்தீர் என்று நான் என் வாயை திறவாமல் மௌனமாய் இருந்தேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. இந்த ஒரு வார்த்தையை ஆண்டவர் எனக்கு ஹைலைட் பண்ணாரு. நீரே இதை செய்தீர். இந்த சென்டென்ஸ். ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? இந்த ஒரு சென்டென்ஸ் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நீரே இதை செய்தீர். சத்தமா சொல்லலாமா? நீரே இதை செய்தீர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நல்லா சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. நீரே இதை செய்தீர். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஆண்டவர் வார்த்தை நமக்கு நேராய் வருகிறது. நீரே இதை செய்தீர். ஆமென். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. நம்ம வாழ்க்கையில் சகலத்தையும் செய்கிறவர் கர்த்தர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் யார் தாங்க செய்கிறாரு? ஆமென். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்கிறவர் கர்த்தர். இது இல்லை அது இல்லைன்னா இல்லை. அது நல்லதானாலும் சரி, தீமையானாலும் சரி, நமக்கு பிடிச்சிருந்தாலும் சரி, நமக்கு பிடிக்கலனாலும் சரி, நமக்கு அது ஒத்து வந்தாலும் சரி, ஒத்து வரலனாலும் சரி, நம்ம அதுக்கு நமக்கு அதை பற்றி ஒரு ஐடியாவே இல்லை, எனக்கு தெரியவே தெரியாதுனாலும் பரவாயில்ல, எல்லாவற்றையும் செய்கிறவர் கர்த்தர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. லைஃப்பில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏற்ற தாழ்வு இருக்கும், ஏறும் இறங்கும், வாழ்க்கை இப்படியே மாறிக்கிட்டே போகும். ஆனால் எல்லாத்தையும் செய்கிறது யாரு தான்? கர்த்தர் தான். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் இதுவரையும் நம்ம நடந்து வந்த பாதையை எல்லாவற்றையும் செய்தது கர்த்தர். ஆமென். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். பேதுரு பாருங்க, வலையை அலசி கொண்டிருந்தான்னு பைபிள் சொல்லுது. முதல் முறை ஆண்டவர் பேதுருவை கூப்பிடும் போது, அழைக்கும் போது, அவருக்கு காலிங் வரும்போது வலையை அலசிக்கிட்டு இருந்தான். அப்படின்னா என்ன? ராம் முழுதும் பிரயாசப்பட்டான், அவனுக்கு ஒன்றுமே கிடைக்கல. ஆமென். பேசு காலையில் வராரு, விடிய காலையில் இவன் எவ்வளோ ஒரு வேதனையோடு அலசிக்கிட்டு இருப்பான். ஒருவேளை மற்றவங்களுக்கெல்லாம் கிடைச்சதா கிடைக்கலையா தெரில. ஆனால் பேதுரு படகு மட்டும் எம்டி. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. அது எம்டியாக இருக்கும் போது ஒன்றுமே இல்லை, பிரயாசப்பட்டு பலனே கிடைக்கல, வருமானமே வரலை, பிரச்சனை உபத்திரத்து மேலே உபத்திரம், பாரத்து மேலே பாரம், கடன் மேலே கடன், இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும் போது எவ்வளோ ஒரு வேதனையோடு அவர் என்ன செஞ்சுட்டு இருந்திருப்பார்? வலையை அலசிக்கிட்டு இருப்பார். ஆனால் காலையில் ஆண்டவர் எல்லா படகும் இருக்கும் போது 2 படகு இருந்தது மெயினாக. அதில் ஒரு படகை சூஸ் பண்ணுறாரு. அது பேதுருனுடையதா, சீமோனின் படகுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஆமென் சொல்லலாமா? ஒருவேளை இப்படி யோசிக்கலாம். ஒருவேளை நைட்டெல்லாம் அவர் பிரயாசப்பட்டு ஏதோ கொஞ்சம் மீன் கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை காலையில் அவர் வலையை அலசியிருப்பாரா மாட்டார், மீனை பிடிச்சிட்டு விற்க போயிருப்பார் வியாபாரத்துக்கு. ஆமாவா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆண்டவருக்கு பேதுருவை பிடிக்கணும். அதனால் அன்றைக்கி நைட்டு பூரா எம்டி ஆக்கிட்டார். ஆமாவா இல்லையா? அன்னைக்கு மீன் இருந்துச்சா இல்லையா? ஆண்டவர் சொல்கிறாரு, ஆழத்தில் போய் வலையை போடுங்க. அப்போ மீன் எவ்வளோ மீன் இருந்துச்சு? நிறைய மீன் இருந்துச்சு. அப்போ மீன் இல்லாமல் இல்லை. பக்கத்தில் சொல்லுங்க, மீன் இல்லாமல் இல்லை. ஆனால் உன் படகுக்கு வர்றதுக்கு ஆண்டவர் அன்னைக்கு என்ன செய்யலை? அனுமதிக்கலை. ஆமென் சொல்லலாமா? ஆனால் ஆண்டவர் சூஸ் பண்ணி இந்த படகு தான், இது பேதுரோடது, எனக்கு கொடுனாரு. பேதுரும் கொடுத்தாரு. என்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏறினாரோ மிகுதியான மீன்களை, நல்ல தேவனை மகிமைப்படுத்தலாம், கர்த்தரை மகிமைப்படுத்தலாம், மிகுதியான மீன்களை பிடிச்சு ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துறதற்காகவே ஆண்டவர் இதை செய்தார். ஆமென் சொல்லலாமா? ஸோ நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. ஆமென் சொல்லலாமா? பக்கத்தில் சொல்லுங்க, ஆண்டவர் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குங்க.
ஹalleluya. ஒரு அர்த்தம் இருக்கு. ஆமென் சொல்லலாமா? சும்மா செய்ய மாட்டார் அவர் எதனாலும். எல்லாமே அவர் தான் செய்கிறது. ஹalleluya. எல்லாமே அவர் தான் செய்கிறார். ஆமென். நல்லது செஞ்சா நம்ம ஆண்டவரை புகழ்ந்து பாராட்டிக்குவோம். ஆண்டவர் எனக்கு எவ்வளவு பெரிய செய்தார் தெரியுமா, ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம்னு சொல்லிடுவோம். ஹalleluya. ஒரு பிரச்சனை, ஒரு உபத்திரம், ஒரு தோல்வி, ஒரு இழப்பு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியுமா? ஹalleluya. 2 நாள் முன்னாடி ஒரு அமெரிக்காவில் ஒரு மனுஷன் சுட்டு கொல்லப்பட்டார். எத்தனை பேருக்கு தெரியும்? என் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனை எனக்கு தெரியாது, அமெரிக்காவில் அவன் சத்த எனக்கு என்ன. அவர் பேர் சார்லி. ஆண்டவருக்காக பயங்கரமாக வார்த்தைகளை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்த ஒரு மனுஷன். ஆமென். ஆமென். அவருக்கு பொலிட்டிக்கல் எதுவும் இருக்கிறதுனால எதனால் கொல்லப்பட்டாருன்னு தெரியல. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளை அவர். ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹalleluya. அப்போ ஆண்டவர் தான் எல்லாத்தையும் செய்கிற. இழப்பு, அடுத்த நாள் அவங்க மனைவி பேசுகிறாங்க, கண்ணீரோடு பேசுகிறாங்க, ஆனாலும் ஆண்டவரை விட்டு கொடுக்கல. ஆமென். ஏன் ஆண்டவர் என் வீட்டுக்காரர் எடுத்துட்டாரு, என் வீட்டுக்காரர் ஆண்டவருக்கு எவ்வளோ உண்மையாக இருந்தார், ஏன் ஆண்டவர் எடுத்தாரு அப்படின்னு கேட்கல. மீடியாவில் அப்படி சொல்லலை, எங்கேயுமே சொல்ல. கரங்களை உயர்த்தி எதை செய்தான் சொல்லுங்க, நீரே இதை செய்தீர். சத்தமா சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில எது நேர்ந்தாலும், எதுவோ குட் ஆர் பேட், என்ன நேர்ந்தாலும் சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி, நீரே இதை செய்தீர். நல்ல சத்தமா, நீரே இதை செய்தீர் ஆண்டவரே. என் வாழ்க்கையில ஒவ்வொரு டேர்னிங் பாயிண்ட், ஒவ்வொரு அடியும், ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்க தான் செய்றீங்க. ஆமென் சொல்லலாம். ஹalleluya. சில நல்ல உயர்வு வரும்போது நினச்சிக்குவோம், நம்ம பெரிய அறிவாளி, நம்ம திறமசாலி, நம்ம உழைப்பாளி, இதனால தான் நான் உயர்ந்தேன் நினைக்கிறது வேஸ்ட்டுங்க. ஆமென் சொல்லலாமா? நம்மளை ஆண்டவர் உயரத்தில் வைக்கும் போது ஒன்று தெரிஞ்சுக்கணும், நீரே இதை செய்தீர். தாழ்மையில போயிட்டோமா அப்பவும் சொல்லணும், நீரே இதை செய்தீர். யோபு அதான் சொன்னார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? யோபு எவ்வளோ தாழ்த்தப்பட்டாலும், எவ்வளோ நெருக்கப்பட்டாலும், எவ்வளோ டவுன் டு எர்த் போனாலும் அவர் சொன்னார், நீரே இதை செய்தீர் ஆண்டவரே. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. அவர் என்ன செய்யறாரோ அதுதான் உலகத்துல நடக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நல்ல தேவனை மகிமைப்படுத்தலாமா? இதுவரை நம்ம வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தருடைய செய்கை, அவருடைய செயல். ஹalleluya. அவருடைய செயல். ஆமென். சில நேரம் நம்மளை கற்றுக்கொள்ள வைப்பாரு. ஆமென். நல்ல ஒரு தகப்பன், பிள்ளையை கைப்பிடிச்சு கரெக்டாக பழகி, பிள்ளைய நடக்க பழகி, பிள்ளைங்களுக்கு நல்ல காரியங்களை செய்து கொடுக்குற ஒரு அன்பு தகப்பன், அன்பு தாய். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? தாயினும் மேலானவர், தந்தையிலும் மேலானவர். ஆமென். நீரே இதை செய்தீர். அநேக நேரங்கள்ல நீரே இதை செய்தீர்னு நமக்கு எப்போ தெரியும்னா, அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தெரியாது. ஹalleluya. அவர் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தெரியாது. உபத்திரம் வரும், நெருக்கம் வரும், சோதனை வரும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும், அழுத்தம் வரும், அப்ப தெரியாது இதெல்லாம் ஆண்டவர் செய்கிறாரு. எல்லாம் முடிஞ்சது பாருங்களேன். எல்லாம் முடிஞ்சு ஒரு உயர்வை, ஒரு மகிமையை, ஒரு மேன்மையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் போது தான் தெரியும், நீரே இதை செய்தீர். எத்தனை பேருக்கு புரியுது? நல்ல தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஹalleluya. முடிவில இது விளங்கும். நடுவுல தெரியாது, ஆரம்பத்துல தெரியாது, முடிவில இது விளங்கும். அது கர்த்தருடைய செய்கை என்பது விளங்கும். நல்ல தேவனை மகிமைப்படுத்தி, கர்த்தனை மகிமைப்படுத்தி அவர் நாமத்தை நம்ம உயர்த்துவோம். ஆமென். ஹalleluya. 3 காரியம் நம்ம இதில் கற்றுக்கொள்ள போகிறோம். எப்போவுமே 3 பாயிண்ட்டு குறிப்பு அப்படி வரும். இன்னைக்கு 3 காரியமும் தலைப்புல இருந்து தான். 3 பாயிண்ட்டுமே தலைப்புல இருந்து தான். ஆமென் சொல்லலாமா? 3 வார்த்தை இருக்கா? என்ன வார்த்தை எல்லாம் இருக்கு? நீரே முதல் பாயிண்ட்டு, இதை 2வது பாயிண்ட்டு, செய்தீர் 3வது பாயிண்ட். ஆமென் சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹalleluya. அதே முதல் வசனம் வாசிங்க, 39ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. இப்போதும் ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே, நான் எதற்கு இருக்கிறேன், நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், நீரே என் நம்பிக்கை, நீரே என் நம்பிக்கை. இப்போ பாட்டு பாடணும்ல, அந்த பாடல் திரும்பி பாடுவோம். நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், நீரே
என் நம்பிக்கை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? உங்கள் எதிர்பார்ப்பு என்ன? அவராக இருக்கட்டும், நம்பிக்கை அவராக இருக்கட்டும். நம்ம எதிர்பார்ப்பு இந்த உலகத்தில் எதுவும் வேணாங்க, அவர் தான் நம்ம நம்பிக்கையாக இருக்கணும். அரகுற நம்பிக்கை இல்லை, முழுமையான நம்பிக்கை கிறிஸ்துவ மேலே வச்சு நீங்கள் எழும்பும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் அனுதினமும் செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. நல்ல நல்ல தேவனை மகிமைப்படுத்தலாம். சொல்லுங்க, நீரே என் நம்பிக்கை, எனக்கு வேற நம்பிக்கை இல்லை ஆண்டவரே. என் படிப்பையோ என் திறமையோ ஆண்டவரே எங்கள் தாளந்தையோ நாங்கள் நம்பலப்பா. அந்தஸ்தை நம்பல, மனுஷர்களை நம்பல, பெரிய பெரிய அதிகாரிகளை நாங்கள் நம்பல. நீரே எங்கள் நம்பிக்கை. நல்ல நல்ல தேவனை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ ஃபாதர் சொல்லுவோம். நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, நீரே என் நம்பிக்கை ஆண்டவரே. நல்ல வாய்களை திறந்து, நீரே என் நம்பிக்கை. நீங்கதான்ப்பா எங்க நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்கதான்ப்பா எங்க நம்பிக்கை. சத்தத்தை உயர்த்தி, உம்மையன்றி வேறு துணை இல்லை. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவர். கரத்தட்டி பாடலாமே, நல்ல கை தட்டி. நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்கதான்ப்பா எங்க நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்கதான்ப்பா, உணர்ந்து சொல்லுவோம். முழுமையா அவர் மேல் நம்பிக்கை வச்சு சொல்லுவோம். உம்மையன்றி வேறு துணை இல்லை. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். நல்ல நல்ல தேவனை மகிமைப்படுத்தலாம். எடுத்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 105ஆம் சங்கீதம் 16 வாசிப்போமா? 105:16 அவர் இருங்க, அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் வாசிச்சிருவோம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 9-14. அப்போஸ்தலர் 7 9-14 முடிச்சுட்டு நம்ம சங்கீதத்துக்கு வருவோம். அப்போஸ்தலர் 7. அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படியாக விற்று போட்டார்கள். தேவனோ அவனுடனே கூட இருந்து எல்லா உபத்திரவங்களினின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் ராஜாவின் சமூகத்துல அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளினார். அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் வீட்டார் அனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினான். பின்பு எகிப்து கானான் எனும் தேசங்களில் எங்கும் பஞ்சமும் மிகுந்த வருத்தமும் உண்டாகி நம்முடைய பிதாக்களுக்கு ஆகாரம் கிடையாமற் போயிற்று. அப்பொழுது எகிப்திலே தானியம் உண்டென்று யாக்கோபு கேள்விப்பட்டு, தானியம் இருக்குன்னு யாக்கோபு கேள்விப்பட்டு நம்முடைய பிதாக்களை முதல் தரம் அனுப்பினான். இரண்டாம் தரம் யோசேப்பு தன்னுடைய சகோதரருக்கு தன்னை தெரியப்படுத்தினான். யோசேப்புடைய வம்சமும் பார்வோனுக்கு தெரிய வந்தது. பின்பு யோசேப்பு தன்னுடைய தகப்பன் யாக்கோபையும் தன்னுடைய இனத்தார் யாவரையும் 75 பேரையும் அழைக்க அனுப்பினான். ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? 75 பேரோடு கூட எகிப்துக்கு போனார்கள். இதெல்லாம் யார் பண்ணது? ஆமென் சொல்லலாமா? சொல்லுங்க, நீரே. சத்தமா சொல்லுங்க, நீரே
இது எல்லாவற்றையும் செய்தது யாரு? ஆண்டவர் தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. யோசேப்பு தன் வாழ்க்கையில யோசிச்சிருக்கலாம், என் வாழ்க்கையில ஏன் இவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ஏன் இந்த மாதிரி மாற்றங்கள், ஏன் என் வாழ்க்கையில இப்படி நடக்கிறது எனக்கு தெரியலையே, எனக்கு புரியலையே அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். அவனுக்கு ஒன்றும் புரிஞ்சிருக்காது. திடீர்னு பொறாமப்பட்டுட்டாங்க யாரு? கூட பிறந்தவங்கலாம். அவன் அப்படி கூட பொறாமப்பட்டாலும் தன்னை வந்து கொலை பண்ணுவாங்கலாம் அவன் நினைக்கல. ஆனால் குழியில் போட்டாங்க. அதுக்கப்புறமும் அவன் அவ்வளோதான் நினைக்கும் போது ஆண்டவர் தூக்கி எடுத்தார். ஆமென். அவன் ஒரு அடிமையாக போவான்னு அவன் கனவுல கூட நினைக்கல. அவன் கனவெல்லாம் பெருசு பெருசாக வந்துச்சு. ஆனால் ஹல்லேலூயா, ஆமென் சொல்லலாமா? இந்த வாக்கு தத்துவம் தீர்க்க தரிசனம்லாம் பெருசு பெருசாக வரும். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அழைப்பு வாக்கு தத்தம்லாம் பெருசு பெருசாக வரும். பெருசு பெருசாக வரும்போது நம்ம வாழ்க்கையில் பெருசு பெருசாக நடக்கும்னு உடனே நடக்கும்லாம் நினைக்காதீங்க. ஆமென். பெருசு பெருசாக காரியங்களை வாழ்க்கையில் வேறு மாதிரிலாம் நடக்கும். ஆமென் சொல்லலாமா? ஆனால் எல்லாத்தையும் அனுமதிக்கிறது யாரு? கர்த்தர். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென் சொல்லலாமா? அவனுக்கு புரிஞ்சிருக்காது எதுக்கு நான் அடிமையாக விற்கப்பட்டேன். ஆனாலும் கர்த்தர் கூட இருந்தார், நல்ல உயரத்தில் வச்சார். பார்வோனின் வீட்டில் ஒரு அதிகாரியாக இருக்கிறான், ஆனால் அங்கேயும் பிரச்சனை. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்கள், பிரச்சனையே இல்லாமல் வாழலாம்னு நினைக்காதீங்க. சொல்லுங்கள், பிரச்சனையே இல்லாமல் வாழ்ந்துடலான்னு என்ன செய்யாதீங்க, நினைக்காதீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆனாலும் எல்லாவற்றும் நின்று கர்த்தர் நீதிமானை விடுவிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? பிரச்சனைகள் அதிகமாக வரும், ஆனால் எல்லாவற்றும் நின்று கர்த்தர் அவனை விடுவிப்பார். அதுதான் நம்ம விசுவாசம். அதான் கர்த்தருக்குள்ள நம்ம வச்சிருக்கிற நம்பிக்கை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்போது சிறையில் போனால் எல்லாம் அனுபவிச்சான். ஆனால் சிறையிலேருந்து ஸ்ட்ரைட்டாக பெரிய சிங்காசனத்துக்கு கர்த்தர் கொண்டு போய் நிறுத்தினார். ஆமென். இது எல்லாம் யார் செய்தது? நீரே இதை செய்தீர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அவர் தான் செய்கிறாரு. அவ்வளோ பெரிய உயர்வு கிடைச்சோன்னே யோசிப்பு நினச்சான், சரி என் தகப்பனையும் என்னுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் மறக்கும்படி செய்தார்னு முதல் பிள்ளைக்கு மனாசேன்னு பேர் வச்சான். கர்த்தர் பார்த்தார், நோ 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 நோ, அவங்கள மறக்கிறதற்காக நான் உன்னை உயர்த்தலை, அவங்கள காப்பாற்றுறதற்காக தான் உன்னை உயர்த்தி இருக்கிறேன்னு கர்த்தர் செய்கை பாருங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நிறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் போது சரி இவங்க உறவுகள்லாம் நம்ம மறந்துட்டாங்க அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டம் வேற. இப்ப இருக்கிற சூழ்நிலை வேற இருக்கலாம், பாதகமா இருக்கலாம். கர்த்தர் நமக்காக வச்சிருக்கிற திட்டம் வேற பெருசு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில செய்கிற ஒவ்வொன்றுமே அவர் தான் செய்கிறாரு. ஆமென். ஃபோக்கஸ் ஃபுல்லாக அவர் தான் இருக்கணும். நீரே. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அதே சங்கீதம் இதே கதையை அழகாக சொல்லியிருப்பாங்க. சங்கீதம் 105 16-24 வாசிச்சுட்டு நம்ம அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து. பஞ்சத்தை யார் வருவித்தது? ஆண்டவர். ஆமே, நீரே கர்த்தர். ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முற்றிலும் முறித்தார். ஆகாரன்ற ஆதரவு கோல் உலகத்திலே இல்லாமல் முற்றிலும் முறித்தார். ஆமே. ஆண்டவர் எகிப்தை உயர்த்துறதற்கு சித்தமாக இருந்தார். ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசி. அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். முன்னாலே புருஷனை அனுப்புனது யாரு? கர்த்தர். எத்தனை பேர் ஆமே நீரே கர்த்தர் சொல்லுங்க? நீரே கர்த்தர். ஆமே, நீரே பெரியவர். அப்புறம் யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. நம்ம இதெல்லாம் தெரியாது. அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். ஒரு அடிமையை கூட்டு போனாங்கன்னா ஒரு கூண்டுல வச்சு கூட்டு போவாங்க. எப்படி நம்ம ஊர்ல இப்போ ஒரு அனிமல்ஸ் விலங்குகளை கூட்டு போறாங்கல்ல, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல ஒரு கூண்டுல வச்சு கூட்டு போற மாதிரி கூண்டுல மனிதர்களை வச்சு நிர்வாணமா வச்சு கூட்டிட்டு போவாங்க. அவங்க அப்படி ரொம்ப ஒடுக்கி அடிச்சு ஒரு ஏதாவது ஒரு இடத்துல கையிலையோ எங்கேயோ அடையாளம் முகத்துல போடுவாங்க. இவ்வளோ பெரிய அடையாளம். அவன் அடிமை தப்பிச்சு போயிடக்கூடாது. எங்கே போனாலும் தெரிஞ்சிடும் முகத்தில் இவ்வளோ பெரிய அடையாளம். என்னென்னா அடையாளம் போடுவாங்கன்னா என்னென்னா சூடு மேலே இவ்வளோ பெரிய ஸ்காரு. அப்போ அவன் அடிமைன்னு யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க. எங்கே இருந்துட்டா தப்பிச்சு வந்தான்னு கொன்று கூட போட்டுருவாங்க. அடிமைக்கு சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதா தெரியாது, சந்தோஷம் இருக்குமா தெரியாது. அப்படிப்பட்ட வாழ்க்கையில் தான் யோசேப்பும் இருந்தார். ஹல்லேலூயா.
உடுக்கினார்கள். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவு. இந்த வசனம் ரொம்ப பிடிக்கும், சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும். நல்லா சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. நல்லா நல்லா, ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் காலம் வரும், அது வரைக்கும் நம்மளை புடமிடுகிறது அவருடைய வசனம். ஆமென் சொல்லலாம். ஆண்டவர் நம்ம மேல ஒரு தரிசனம் வச்சிருக்கிறார்னா, நம்ம உங்க மேல ஒரு திட்டம் வச்சிருக்கிறார்னா, அது நிறைவேற வழக்கம் ஒரு ப்ராசஸ் இருக்கு, அது புடமிடுதல். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல? புடமிடப்படாம மகிமையை கண்டடைய முடியாது. புடமிடப்படாம ஆண்டவருக்காக பிரகாசிக்க முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, பல ப்ராசஸ் போகுது, ஆனா எல்லாத்தையும் செய்கிறது யாருதான்? அவர்தான். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாம். நமக்கு என்னன்னா, ஆண்டவர் ஒரு பெரிய மகிமையை கொடுத்துடணும், ஊழியத்தை கொடுத்துடணும், ஆனா எந்த பிரச்சனையுமே வழியில் என்ன செய்யக்கூடாது? இருக்கவே கூடாது. ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் முறுமுறுக்கிறது. நோ. ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. அதான் அந்த வார்த்தையை படிச்சோம், நீரே இதை செய்தீர் என்று நான் வாயை திறவாமல் மௌனமாய் இருந்தேன். ஹல்லேலூயா. தாழ்வு காலத்துல சிந்தனை செய். சந்தோஷம் இருந்தா சங்கீதம் பாடுங்கள்னு வசனம் சொல்லுது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். சில பேருக்கு பாட்டு தானா வரும். எப்போ வரும்னா, சந்தோஷமா இருந்தாங்கன்னா ஐயா ரொம்ப சந்தோஷமா இருக்காருன்னு அர்த்தம். தானா பாட்டு வரும். ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. சந்தோஷம் இருந்தா சங்கீதம் பாடு. தாழ்வு காலத்துல சிந்தனை செய். மௌனமாய் இருந்தேன். ஆமென் சொல்லலாமா? அப்ப பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. நீர் அவர்தான் இதை செய்கிறார், ஒவ்வொரு காரியத்தையும். ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். சோ ராஜா ஆள் அனுப்ப வச்சதும் யாருதான்? சொல்லுங்களேன். நீரே தேவனா? ஆமென். அடுத்து, தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும் தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும் அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் யோசேப்பை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? எவ்வளோ ஒடுக்கப்பட்டாரோ யோசேப்பு, எவ்வளோ வேதனைப்படுத்தப்பட்டாரோ யோசேப்பு, அதுக்கெல்லாம் மீறி ஒரு மிகப்பெரிய உயர்வு, எல்லாவற்றிற்கும் மேலான உயர்வை கர்த்தர் கொடுக்கிறவர் அவர்தான். நீரே. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நல்ல அந்த பாட்டை பாடலாமா? நீர் நீரே பெரியவர். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நல்ல 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 தேவனை மகிமைப்படுத்தி, நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். நீர் நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. 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 நீரே இதை செய்தி. ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. செய்கைகளை செய்கிறதெல்லாம் கர்த்தர். எடுத்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 44ஆம் சங்கீதம் 1-4. 44ஆம் சங்கீதம் 1-4. தேவனே, எங்கள் பிதாக்களுடைய நாட்களாகிய பூர்வ நாட்களில் நீர் நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள். அவைகளை எங்கள் காதுகளால் கேட்டோம். தேவரீர் உம்முடைய கையினாலே ஜாதிகளை துரத்தி இவர்களை நாட்டி ஜனங்களை துன்பப்படுத்தி இவர்களை பரவ பண்ணினீர். அவருடைய ஜனங்களை பரவ பண்ணினார். அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை. பட்டயத்தால கட்டிக்கல. அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியால். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. உம்முடைய வலது கரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசம் அவர்களை ரட்சித்தது. தேவனே நீரே என் ராஜா. சத்தமா சொல்ல முடியுமா? தேவனே சொல்லுங்க. நீரே என் ராஜா. சொல்லுங்க. நீரே என் ராஜா. யாக்கோபுக்கு ரட்சிப்பை கட்டளையிடும்.
ஹல்லேலூயா. 3வது வசனம் போடுங்க. அந்த வார்த்தை எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்க. அவர்கள் பட்டயம் அவங்கள ரட்சிக்கலை. ஹல்லேலூயா. பட்டயம் ரட்சிக்கலை. அவர் நம்ம மேலே பிரியமாக இருக்கிறதுனால, நான் சொல்லட்டுமா, உங்கள் மேலே கர்த்தர் பிரியமாக இருக்கிறதுனால. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் என் மேல பிரியமா இருக்கிறதுனால இத்தனை காரியத்தையும் எனக்கு செய்தாரு. அதான் இதைன்னு எழுதிக்கோங்க. ஆமேன்னு சொல்லலாமா? முதல்ல நீரே, ஆமேன். அப்புறம் கர்த்தர் இதை செய்தார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நம்ம பட்டயம் இல்லைங்க, அவர் செய்தார். சத்தமா சொல்லுங்க, அவர் செய்தார். சத்தமா சொல்லுங்க, அவர் செய்தார். ஆமேன். ஹல்லேலூயா. அவரே இதை செய்தார். நல்லா சத்தமா. கர்த்தர் இல்லாம நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. அவர் நம்ம மேல பிரியமா இருக்கிறபடியால் அவருடைய வலது கரமும் அவருடைய புயமும் அவருடைய முகத்தின் பிரகாசமும் நம்மை ரட்சித்தது. ரட்சிப்பு கர்த்தருடையது. இந்த காரியத்தை ஆண்டவரை தவிர வேற யாராலையும் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஆமேன்னு சொல்லலாமா? இஸ்ரவேல் ஜனங்க எகிப்துக்கு போனாங்க யோசேப்பு மூலமா. அடிமையாக்கப்பட்டு 130 வருஷம் அடிமையா இருக்காங்க. மன்னிச்சிருங்க, 430 வருஷம் அடிமையாக இருக்காங்க. அங்கேருந்து ஆண்டவர் அவங்கள கூட்டிகிட்டு வரத்துக்கு ஓங்கிய புயத்தினால கர்த்தர் கொண்டு வந்தாரா? நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஆண்டவர் இந்த வருஷமும் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தம், வாக்கினால சொன்னதை கரத்தினால நிறைவேற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாக்கினால உங்களை குறித்து ஆண்டவர் என்ன திட்டம் சொன்னாரோ, வார்த்தையினால உங்களை குறித்து என்ன தரிசனத்தை கொடுத்திருக்கிறாரோ, என்ன தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்லியிருக்கிறாரோ, அவர் கை வரும், அதை நிறைவேற்ற அவர் புயம் வரும். ஆமேன்னு சொல்லுங்க. உம்முடைய வலது கரம். சத்தமா சொல்லுங்க, உம்முடைய வலது கரம், உம்முடைய புயம், உம்முடைய முகத்தின் பிரகாசம் இதை செய்தது. என் வாழ்க்கையில இதை செய்தது. நல்ல தேவனை மகிமைப்படுத்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க இல்லாம இந்த காரியத்தை யாராலையும் செய்யவே முடியாது. எகிப்தில் 10 வாதைகள் யாரால கொடுக்க முடியும்? வானத்திலிருந்து வருது ஒவ்வொரு வாதையும். ஆமேன்னு சொல்லலாமா? பார்வோன் அனுப்பியிருப்பானா? ஆத்துமாக்கள் அனுப்பியிருப்பானா? ஒரு மோசே ஆண்டவர் தெரிந்து கொண்டு அந்த ஜனங்களை ஆண்டவர் விடுதலையாக்கி கொண்டு வர ப்ராசஸ் இருக்கே. நம்ம பல வாரங்களாக எகிப்து டு கானான்னு சொல்லி பேசியிருக்கேன் ரொம்ப சில ஆண்டுகளுக்கு முன்பதாக. ஆமேன். யூடியூப்பில் இருக்குது, அதை பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை மகிமையானது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சாதாரணது இல்லை, இதை யாராலையும் செய்ய முடியாது. பக்கத்தில் சொல்லுங்க, இது யாராலையும் செய்ய முடியாது, அவர் மட்டும்தான் செய்ய முடியும். இதை சொல்லுங்க, இதை. உங்கள் வாழ்க்கையில் அப்படி அனுபவம் வந்திருக்கா? என் வாழ்க்கையில் வந்திருக்கு. ஆமேன். அநேக தரம் வந்திருக்கு. முக்கியமாக உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது, இந்த இடத்த நம்ம கட்டி, சபையை கட்டி, மேலே எல்லாத்தையும் கட்டி அதை முடிக்கிற அந்த நாளில் தெரியும், நீரே இதை செய்தீர். அந்த முடிச்ச நாளில் தான் நமக்கு முழுமையா தெரிஞ்சது. நல்ல தேவனை மகிமைப்படுத்தி நீரே இதை செய்தீர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற அற்புதங்கள் அடையாளம் உங்கள் பலத்தில் உங்கள் திறமையில் நடக்குதுன்னு நினச்சிங்கன்னா அது வரைக்கும் நடக்காது. நீரே இதை செய்தீர் நீ என்னைக்கு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு அப்படியே உடனே உருவாகி கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் மனதை பூரிக்க பண்ண அவர் உண்மை உள்ளவர். அவர் செய்கிறதெல்லாம் எப்படி இருக்குன்னா பூரிக்கிற அளவுக்கு இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லலாமா? சந்தோஷப்பட்டு பூரிக்கிற அளவுக்கு கர்த்தர் செய்வார். ஆமேன்னு சொல்லலாமா? பக்கத்தில் இருக்கவங்க வாழ்த்துங்க, ஆண்டவர் சந்தோஷப்பட்டு நீங்கள் பூரிக்கிற அளவுக்கு. முன்னாடி பின்னாடி சொல்லுங்கள், முன்னாடி சொல்லுங்கள். சந்தோஷப்பட்டு நீங்கள் பூரிக்கிறபடி கர்த்தர் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். கர்த்தர் மாத்திரம்தான் இதை செய்ய முடியும் அப்படின்னு சில காரியங்கள் இருக்கு. மற்ற நிறைய காரியங்கள் நம்மளை செய்கிறோம். படிக்க வைக்கிறார் ஆண்டவர், வேலை செய்ய வைக்கிறாரு, ஊழியம் செய்ய வைக்கிறாரு, ஓகே. ஆனால் சில வேலைகளில் இது கண்டிப்பாக என்னால் செய்ய முடியாது, அவர் மட்டும்தான் செய்ய முடியும்னு இருக்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அதை அனுபவித்து ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துனீங்கன்னா அதில் ஆண்டவர் பிரியமாக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதை அனுபவித்து அவருக்கு மகிமையை செலுத்த கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் இதை உங்கள் வாழ்க்கையில் செய்தார். 3வது என்னது வார்த்தை? சத்தமாக சொல்லுங்க, செய்தீர். ஆமென். அவருடைய செய்கைகள்லாம் மகத்துவமானவைகள்.
ஆமேன்னு சொல்லலாமா? முதல்ல பார்த்தோம் நீரே. சத்தமா சொல்லுங்க, நீரே. நீரேல ஒரு வசனம் இருக்கு, 44:7 வாசிங்க. சங்கீதம் 44:7. நீரே என் சத்துருக்களின் என்று சொல்லுங்க. நீரே, சத்தமா சொல்லுங்க. நீரே என் சத்துருக்களின் என்று எங்களை ரட்சித்து எங்களை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறீர். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க நீரே. சத்தமா எல்லாரும் அறிக்கை பண்ணுங்க. சொல்லுங்க நீரே எங்கள் சத்துருக்களின் என்று எங்களை ரட்சித்து. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளை காப்பாத்தலைனா, கர்த்தர் நம்மளை ரட்சிக்கலைனா, சில சிங்கங்கள் நம்மளை அப்படியே விழுங்கிடும். சில சிங்கங்கள் கடிக்கிறது, பட்சிக்கிறதற்கு ஓனாய் கூட்டங்கள் ரெடியா இருக்கு. ஆனா அவர் தான் நம்மளை ரட்சித்தாரு. ஆமென் சொல்லலாமா? ஆண்டவர் ரட்சிக்கலனா, ஆண்டவர் சத்துருக்களில் இருந்து நம்மளை விடுதலை ஆக்கலனா, இன்னைக்கு நம்ம இவ்வளவு சந்தோஷமா நிறைவாய் வாழ முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. நீரே எங்கள் சத்துருக்கள் என்று எங்களை ரட்சித்து எங்களை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறீர். தாவீது அவ்வளோ அழகா சொல்றாரு. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய செயல் மகத்துவமானது. எடுத்து வாசிப்போம் சில வசனங்களை. சங்கீதம் 33:15. அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகளை எல்லாம் கவனித்திருக்கிறார். இது மனுஷனுடைய செய்கை. நம்ம கர்த்தருடைய செய்கையை பார்ப்போம். ஒவ்வொரு செய்கை, இப்ப நம்ம செய்கையை யார் கவனிக்கிறார்னா கர்த்தர் கவனிக்கிறார். ஆமேன்னு சொல்லலாமா? ஆனால் கர்த்தருடைய செய்கை எப்படிப்பட்டதுன்னு பார்க்கலாம். சங்கீதம் 46:8. பூமியிலே பாழ்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. பூமியில நல்லா பூமி அதிர்ச்சி வருது, பூமியில் சில நேரம் ஸ்லைடு வருது, சில நேரம் வெள்ளம் வருது. இதெல்லாம் யார் செய்கிறாருன்னா கர்த்தர் தான் செய்கிறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அவர் செய்கைகளில் மகத்துவமானது எத்தனையோ, அதில் தி பெஸ்ட் என்னன்னா அவருடைய கிரியேஷன், சிருஷ்டிப்பு. நல்லா தேவனை மகிமைப்படுத்தலாமா? தேவனுடைய சிருஷ்டிப்பே அவருடைய செய்கைகளை நமக்கு விளக்குகிறது. போய் பார்த்தீங்கன்னா மலைகள், அவ்வளோ பெரிய குன்றுகள், அவ்வளோ பெரிய அருவி, எல்லாத்தையும் நம்ம பார்த்தோன்னா வியந்து பார்க்குற அளவுக்கு இருக்கும் அவருடைய சிருஷ்டிப்பு. வானத்தை எடுத்தீங்கன்னா கோள்கள், நட்சத்திரங்கள், அப்படி இப்படின்னு பயங்கரமா, அது விஸ்தாரம். நீங்க பூமி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை விட விஸ்தாரம். பூமிக்குள்ள அவ்வளோ காரியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. கடலை எடுத்துக்கிட்டோம்னா கடல்ல ஒரு பெரிய உலகமே இருக்கு. பூமியில ஒரு பங்குனா அது 3 பங்கு இருக்கு. ஹல்லேலூயா. கடல் வாழ் உயிரினங்கள் அத்தனை இருக்கு. அவருடைய சிருஷ்டிப்பு மேஜிக். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அவருடைய சிருஷ்டிப்பு அதிசயமானது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அதிலே ஒரு பெரிய அதிசயம் நீங்க தான். ஆமேன். கை வச்சு சொல்லுங்க, நான் அதிசயமானவன், நான் அதிசயமானவள். ஏன்னா கர்த்தர் நம்மளை சிருஷ்டித்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சிருஷ்டித்தவர் அவர். ஹல்லேலூயா. நீங்க பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. பிரமிக்கத்தக்க அதிசயமா நம்மளை வச்சிருக்கிறார். ஏன்னா நானும் அவருடைய சிருஷ்டிப்பு தான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லா காரியத்தையும் செய்கிறவர் அவர்தான். செய்கை அவருடையது, கிரியை அவருடையது. கிரியை நடப்பிக்கிறவர் கர்த்தர். நற்கிரியைகளை உங்க வாழ்க்கையில துவங்கினவர் இறுதி வரைக்கும் அதை நடத்தி முடிப்பார். ஆண்மையான்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. தொடங்கிட்டாரு, இறுதி வரைக்கும் முடிப்பார். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் செய்யறது அவர் தான். 66:5. சங்கீதம் 66:5. தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் மனுபுத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில். பூமியை பார்த்தோம், இப்ப பார்க்கிறோம் மனுபுத்திரரிடத்தில், மனுஷங்கள் இடத்துல நடப்பிக்கிற கிரியைகளில் பயங்கரமானவர். கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல தேவனை மகிமைப்படுத்தலாம். அவர் பயங்கரமானவர். அவருடைய கிரியைகள் அதிசயமானவைகள். அந்த கிரியேஷனோட கிரியை, ஆண்டவருடைய செய்கை ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவினுடைய ரிசரக்ஷன், ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலும் ஆச்சரியமானது. ஆமென் சொல்லலாமா? ஆச்சரியமானது.
இன்னொரு ஆச்சரியம் நமக்கு காத்திருக்குது. இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை. அதுல என்ன ஆச்சரியம்னா, அவருடைய வருகையில நீங்களும் நானும் அப்படியே மறுரூபமாகி அவரை போல ஒரு சரீரம் வந்து, இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் போல நமக்குள்ள ஒரு மறுரூப சரீரம் வந்து அவரோடு கூட வானத்துல எடுத்துக்கொள்ளப்படுவோம் பாருங்க. இது ஒரு ஆச்சரியம். ஆமென். ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய செய்கைகள் நம் வாழ்க்கையில் எப்படிப்பட்டவை? ஆச்சரியமானவை. ஆமென். ஆமென். Thank you Holy Spirit. வானங்களையும் அதன் சேனைகளையும் உண்டாக்கின நீர் ஒருவரே கர்த்தர். சத்தமா. வானங்களையும் அதன் சேனைகளையும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். பூமியையும் அதில் உள்ளவைகளும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். சமுத்திரமும் அதில் உள்ளவைகளும் காப்பாற்றினீர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே. நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே. தட்டி தலைக்கு மேல நீர் ஒருவரே கர்த்தர். ஆண்டவரே, வானங்களையும் பூமிகளையும் உண்டாக்கின தேவன், என்னை விசித்திர வினோதமாய் படைச்சிருக்கிறீங்க, எங்களை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் படைச்சிருக்கிறீங்க. உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் ஒருவரே கர்த்தர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். ஆமென். ஆமென் சொல்லுங்க. வந்து பாருங்க. வந்து பாருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வந்து பாருங்க. அநேகர் வர்றதே இல்லை, அப்புறம் தானே பார்க்கறது. ஆமென் சொல்லலாம். வந்தாதான் பார்க்க முடியும். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. வந்து பாருங்கள். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து கிட்ட கூட்டிட்டு வந்த சீஷர்களாம் வந்து பாருங்கன்னு தான் கூட்டு வந்தாங்க. ஆமென் சொல்லலாமா? ஆமென். எப்படி இருந்தாலும் சரி, வந்து பாருங்கன்னு கூட்டுவாங்க ஆட்களை. ஆமென். அவர் செய்கைகளை வந்து பாருங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எங்கள் சபைக்கு வந்து பாருங்க. நீங்கள் ஆத்துமாக்களை நம்ம என்ன செய்யணும்? அவங்க நல்லவங்க இல்லை கெட்டவங்க, அதை பற்றி நமக்கு வேணாம். ஆண்டவர் பாவிகளை வெறுக்கலை, பாவத்தை வெறுக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க. பாவிகளை என்ன செய்யலை? வெறுக்கலை. பாவத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? வெறுக்கிறார். அப்போ வந்து பாருங்கள், நம்ம தான் கூட்டு வரணும். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. நத்தானியேல கூட்டு வருவார் பிலிப்பு, வந்து பார் அப்படின்னு. அவர் வர வரைக்கும் அவர் முணங்கிக்கிட்டே வருவார். இயேசுவை பார்த்த உடனே அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்து, ஆண்டவரே நீர் தான் ஆண்டவன் ஒரு வார்த்தை இயேசு சொன்னோனையும் அப்படியே காலில் விழுந்துருவார், கரங்களை உயர்த்தி. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். இந்த வசனத்தை தான் நான் வெளியில போடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆமென். கர்த்தர் சித்தமான போடுவோம். கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்க. ஹல்லேலூயா. தேவநாமம் மகிமைப்படுவதாக. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. அவருடைய செய்கைகளே மகத்துவமானவர், அவருடைய கிரியைகளிலே அவர் அற்புதமானவர். ஆமென். கோலியாத்து ஆண்டவர் தானே கொண்டு வந்தார். ஆமென் சொல்லலாமா? ஆண்டவர் தாவீதை கொண்டு வந்தாரா? ஆண்டவர் கோலியாத்தை கொண்டு வந்தாரா? ரெண்டுமே. ஹல்லேலூயா. ஆண்டவர் கோலியாத்தை கொண்டு வந்தாரா? தாவீதை கொண்டு வந்தாரா? தெரியாது. ஹல்லேலூயா. ரெண்டு பேரையும் ஆண்டவர் தான் கொண்டு வராரு. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஒரு கோலியாத் இல்லைன்னா தாவீது இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். தாவீது பெரிய ஆளா ஆண்டவர் காமிக்கணும்னா ஒரு கோலியாத்து வேணும்.
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? உங்க வாழ்க்கையில இருக்கிற கோலியாத்து ஆண்டவரே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரு. 40 நாள் கெர்ஜிப்பான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அவனோட டைம் அவ்வளவுதான், டைம் முடிஞ்சிரும். கைரோஸ் தொடங்கும் பாருங்க, அப்போ தாவீதோட இன்ட்ரடக்ஷன் இருக்கும். யாருமே செய்ய முடியல, சவுல் செய்ய முடியல, ஆர்மி செய்ய முடியல, ஒருத்தரும் பண்ண முடியல. ஆனா தாவீதை கொண்டு கர்த்தரே இதை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஆண்டவர் அதை நிறுத்துறதுக்காகவே அப்படி செய்வார். சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில கோலியாத்தை பார்த்து பயப்படணும்னு அவசியமே இல்லை. சொல்லுங்க, எத்தனை கோலியாத்து வந்தாலும் சொல்லுங்க, எத்தனை கோலியாத்து, கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். சொல்லுங்க, மனுபுத்திரருக்குள்ளே அவர் நடப்பிக்கிறவைகள் பயங்கரமானவைகள். கோலியாத்தே, நீ பயங்கரமானவன் நினைச்சிட்டு இருக்க, ஆனா ஆண்டவர் பயங்கரமானவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசேக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்துல முதன்மையான வாக்கு தத்தம் அது. நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென் சொல்லலாமா? அப்ப ஆண்டவருடைய செய்கைகள் மகத்துவமானவைகள், ஆமென், பயங்கரமானவைகள், சர்வ வல்லமை உள்ளதே, ஆமென். நான் இப்படி யோசிப்பேன், ஒருவேளை தாவீது ஆடு மேய்க்கிறவனா இல்லாமல் அவங்க அண்ணன்மார்களெல்லாம் புறக்கணிக்கப்பட்டவனா இருந்தான், கடைசி பையன். அப்படி இல்லாமல் அண்ணன்மார்களோடவே வளர்ந்துருந்தானா, அவனும் ஒரு போர் சேவகனா அங்கே போய் நின்றுருப்பான். ஆமாவா? அப்போ கோலியாத்தை எதிர்த்து நின்றுருப்பானா? நிச்சயமாக கிடையாது. தாவீதை ஆடு மேய்க்க விட்டுட்டு, ஹல்லேலூயா, கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? இதெல்லாம் கர்த்தருடைய செய்கை. ஆமென். ஆண்டவர் அவனுக்குன்னு ஒரு தனியா ப்ரொஃபஷனை கொடுத்தாரு பாருங்க, ஆடு மேய்க்கிற ஒரு வேலை. ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆடு ஒரு 10 ஆடு மேய்ச்சிட்டா போதும், எல்லாம் பண்ணிடலாம் அப்படின்றாங்களே, அந்த மாதிரி மோசேவே ஆடு மேய்க்க வச்சுதான் பெரிய ஒரு பிளானுக்கு, திட்டத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்தாரு. சில நேரம் நம்ம மேய்க்கிற ஆடு கொஞ்சம் 10 ஆடு 20 ஆடு கொஞ்சம் அட்டகாசம் பண்ற ஆடா, கரவல் ஆடா, இல்லைன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆடா இருந்தா கூட பரவாயில்ல. ஆடு மேய்க்க விடுறாருல ஆண்டவர், அதுக்கு மேல வச்சிருக்கிற ஒரு மகிமை இருக்கு பாருங்க, அது சம்திங் பிகர். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரிந்தவர்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அப்போ அவன் போர் சேவகனா போயிருந்தேன்னா கண்டிப்பா கோலியாத்தை அவன் பார்த்திருக்க மாட்டான், ஜெயிச்சிருக்க மாட்டான். அவன் தொழிலே வேற. சரி, அவ்வளோ நாள் அவங்க அண்ணன்க இல்லை. 35 நாள் கழிச்சு தான் அவங்க அப்பா திருப்பி கூப்பிட்டு, டேய் போய் பார்த்துட்டாடா, விசாரிச்சுட்டு வாடா. 38 நாள் எத்தனை நாள் தெரில, பிரயாணம் இருக்கும் சில நாட்கள். அவ்வளோ நாள் விட்டு 40 நாள் கழிச்சு தான் விசாரிக்க போகிறான். கரெக்டாக ஆன் டைம். ஆமேன்னு சொல்லலாமா? கர்த்தருடைய செய்கைகள் பெரியவைகள். கரங்களை உயர்த்தி, கர்த்தருடைய செய்கைகள் மகத்துவமானவைகள் சொல்லுங்க. கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். கர்த்தருடைய செய்கைகள் அதிசயமானவைகள். ஹல்லேலூயா, ஆமென். எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 111:2-4 கடைசி வசனம். சங்கீதம் 111:2-4. வேகமாய். கர்த்தரின் செய்கைகள், கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவைகளுமாய் இருக்கிறது. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா வசனத்தை ஆராய்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆமென் சொல்லலாமா? ஏன்னா அவர் மேல பிரியப்படுகிறவர்களுக்கு ஆராய்ந்து பார்க்கிறது கர்த்தருடைய செய்கைகள். ஏங்க தாவீது கோலியாத்து கதை எனக்கு எத்தனை வருஷமா தெரியும் தெரியுமா? பல வருஷமா சண்டே ஸ்கூல்ல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். இல்ல, இன்னைக்கும் அது கேட்கும் போது ஒரு 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 புத்துணர்ச்சியை, ஒரு அபிஷேகத்தை, ஒரு வல்லமையா இப்படி கொடுக்குதுன்னா, அந்த கூழாங்கல்ல பேசும் போதே ஒரு மகிமை உள்ள வருதுன்னா, அது தேவனுடைய பிரசன்னம் பெருசுங்க. அது ஆராயப்படுகிறவைகள். நீ ஆராய்ந்து பார், அது மகத்துவத்தை அறிந்து கொள்ளுவாய். வசனத்தை மேலோட்டமா படிச்சுட்டா போதாது, அதை ஆராய்ந்து பார்க்கும் போது அதன் அதிசயத்தை நம்ம பார்ப்போம். அந்த அதிசயம் விளங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகள். அவருடைய செயல் மகிமையும் மகத்துவம் உள்ளது. சத்தமா சொல்லுமா? அவருடைய செயல் எப்படிப்பட்டது? மகிமையும் மகத்துவம் உள்ளது. அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். இங்க உலகத்துல என்ன நிக்கும்னா அநீதி தான் நிக்கும். சத்தமே காணோம். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல என்ன நிக்கும்? ஆனா ஆண்டவர் கிட்ட நீதி தான் என்றென்றைக்கும் நிக்கும்.
ஆமென் சொல்லலாமா? தேவ நீதிபர, நீதி உள்ள நியாயாதிபதி அவர். அவருக்கு நீதி தான் நிற்கும். தொடர்ந்து அவர் தம்முடைய அதிசயமான செய்கைகளை நினைவு கூறும்படி செய்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? தாவீதை நினைச்சு பார்க்கறாரு. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்குறீங்களா? பின்னாடி திரும்பி பாருங்க, ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகள். அதை நினச்சி பார்த்து நீங்கள் நன்றி செலுத்தும் போது, தாவீது எப்போ நினச்சி பார்க்குறாருன்னா, அவர் கஷ்டப்படும் போதே நினச்சி பார்க்குறாரு. உபத்திரப்படுற காலத்திலே கர்த்தர் செய்த நன்மைகளை நினச்சி பார்க்குறாரு. ஆனால் அதுக்கப்புறம் தான் கர்த்தர் மிகப்பெரிய நன்மை அவர் வாழ்க்கையில் செய்கிறாரு. ஆமேன்னு சொல்லலாமா? மிகப்பெரிய உயர்வை மனுஷனுக்கு கொடுக்குறாரு. அதற்கு முன்னாடியே கர்த்தருடைய செய்கைகளை தாவீது என்ன செய்கிறார்? தியானிக்கிறார், நினைச்சு பார்க்கிறார். ஆமே, நினைவு கூறும்படி செய்தார். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர். ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். இதான் 4வது வசனம். 4வது வசனம் தானே இது. அப்போ இந்த 3 வசனமும் கர்த்தருடைய செய்கைகளை விவரித்து நமக்கு சொல்லுகிறது. ஸோ இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசின காரியம் என்ன? நீரே இதை செய்தீர். சத்தமா சொல்லுங்க, நீரே இதை செய்தீர். உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பிரச்சனை இருக்கும்ல, ஒரு போராட்டம் இருக்குல்ல, அதை நீங்க மனசுல வச்சுக்கிட்டு சொல்லுங்க, கர்த்தர் இவ்வளோ நாளும் செஞ்சாருன்னா இதையும் செய்வார் என்று சொல்லி நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நீரே என் நம்பிக்கை என்று சொல்லி நீரே இதை செய்தீர் என்று ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். எழும்பி நிற்போம் தெய்வ சமூகத்தில், கர்த்தருடைய சமூகத்தில் எழும்பி நின்று, ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒவ்வொரு படியும் நீங்கள் தான் செய்கிறீங்க ஆண்டவரே. வெதர் இட் மே பி a good or bad, செய்கிறது நீங்கள் தான் ஆண்டவரே. அப்பா, அது எனக்கு பிடிக்குமோ பிடிக்கலையோ நீங்கள் தான் செய்கிறீங்க. அது முடிவில் விளங்கும், முடியும் போது தான் தெரியும், ஓ கர்த்தரே இதை செய்திருக்கிறாரு. யோசேப்புக்கு எப்படி முடிவில் விளங்குச்சோ, முடிவில் தான் தெரிஞ்சிச்சு இதையெல்லாம் செய்தது கர்த்தர் தான் அப்படின்னு. யோசேப்புக்கு என்னைக்கு பார்வோன் கிட்ட போனானோ தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் அவங்க அண்ணமார்களும் வந்த பிறகு தெரிஞ்சது, கர்த்தர் நீங்க தீமை செய்தீர்கள், கர்த்தரோ அதை நன்மையாய் முடிய பண்ணினார். எத்தனை பேர் ஆமென் சொல்லலாம்? தீமை செய்தவர்களை மன்னிக்கிற அந்த கிருபை யோசேப்புக்கு அன்னைக்கே இருந்துச்சு பாருங்க. யார் உங்களுக்கு தீமை செய்தாலும் மன்னிக்கிற இருதயத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. நீ தீமை செய்தப்பா, ஆனால் கர்த்தர் அதை நன்மையாய் மாற்றினார். நீ எவ்வளோ தீமை எனக்கு செஞ்சாலும் எனக்கு பரவாயில்ல, எனக்குள்ளே இருக்கிற ஒரு தெய்வம் உண்டு, அதை நன்மையாய் மாற பண்ணுகிறவர் ஒரு உண்டு. அவர் நன்மையாய் மாற பண்ண வரைக்கும் நான் காத்திருப்பேன். இட் மே டேக் சம் இயர்ஸ், பல வருஷங்கள் ஆகலாம், காத்திருப்பேன் கர்த்தருக்காக. அவர் அதை நன்மையாய் முடிய பண்ணினார். ஹல்லேலூயா. தீமை செய்கிறவங்கள நினச்சி நம்ம முறுமுறுக்க வேணாம். ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி நடக்குதுன்னு கர்த்தரை நீங்கள் வந்து பரீட்சை பார்க்க வேணாம். எதுக்கு ஆண்டவர் எனக்கு அனுமதிச்சிங்கன்னு ஆண்டவர்கிட்ட நீங்கள் சண்டை போட வேணாம். ஆண்டவர்கிட்ட ஒன்று சொல்லுங்கள், நீங்கள் தான் இதை செய்கிறீங்கன்னு எனக்கு தெரியுதுப்பா. எவ்வளோ காரியம் வந்தாலும் இதை நீங்கள் தான் அனுமதிக்கிறீங்கன்னு தெரியுது. யோபு அதை அறிஞ்சிருந்தார். ஆமேன். யோபு அதை தெரிந்திருந்தார். ஆமேன். நம்ம வாழ்க்கையில் என்ன வந்தாலும் என்ன நேர்ந்தாலும் எந்த சந்தோஷமாக இருந்தாலும் நீரே இதை செய்தீர். எவ்வளவு அவார்டு கிடைச்சாலும் நீரே இதை செய்தீர். எவ்வளவு மேன்மை கிடைச்சாலும் நீரே இதை செய்தீர். சில நேரம் அவமானங்கள் துன்பப்படுத்துகிற நேரம் வந்தாலும் அவன் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சான், ஆனாலும் நீரே இதை செய்தீர் என்று ஹல்லேலூயா ஆண்டவர்கிட்ட நீங்க ஒப்பு கொடுங்க. நாள் ஒன்று வரும், உங்க கைரோஸ் மூமெண்ட் வரும், உங்க சீசன் வரும், உங்க காலம் வரும், உங்களுக்காக கர்த்தர் குறித்த நேரம் வரும். அந்த நேரத்தில் அந்த காலத்தில் குறித்த காலத்தில் அப்பாயிண்டட் டைம்ல கர்த்தர் உங்களை உயர்த்தி வைக்கும் போது ஒருவனாலும் தடை செய்ய முடியாது, ஒருவராலும் இறக்க முடியாது. அவர் ஏத்தி வச்சானா ஏத்தி வச்சதுதான், ஒருவரும் தடை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அப்போ நீங்க மனதார சொல்லுவீங்க, நீரே இதை செய்தி. ஆமென். யோசேப்பு சொல்றாரு, உங்க எல்லாருக்கும் நான் ஜீவரட்சணியம் பண்ணும்படி, உங்க எல்லாரையும் காப்பாத்தும்படி, சொந்தம் பந்தம் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு போஷிச்சு அவங்க வாழ்க்கையை உயர்த்துறதற்கு ஒரு புருஷனை முன்பதாகவே ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி, முன்பதாகவே அப்பாயின்மெண்ட் பண்ணி, இதையெல்லாம் செய்தவர் அவர்தான். நீரே இதை
செய்தீர் ஆண்டவரே. நல்ல தேவனை மகிமைப்படுத்தலாம். நல்ல உற்சாகமா கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரை நோக்கி பாருங்க. கண்களை மூடி அவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில எத்தனை காரியங்கள் வந்திருந்தாலும், உங்க வாழ்க்கையில சில தோல்விகள், சில ஏமாற்றங்கள், சில வெட்கப்படுத்துற நிலைமை, சில வெட்கப்பட்டு போன மாதிரி இருந்துச்சேன்னு நினைக்க வேணாம். ஆனா கர்த்தரே இதை செய்தார். Thank you Holy Spirit. நன்றி ஆவியானவரே. சுகரபா நீரே இதை செய்தீர் ஆண்டவரே. கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அவசரப்படாதபடி அவருக்காக காத்திருக்கிறவர்களா, நீர் இல்லாம எங்களால ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே. நீங்க இல்லாம என் வாழ்க்கை இல்லை ஆண்டவரே. என் வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்தையும் செய்ததை நீங்க தான் நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். கோலியாத்தை கண்டு நான் பயப்படலை. சொல்லுங்க, கோலியாத்தை கண்டு நான் பயப்படாதபடி காத்துக்கொள்கிறவர் நீரே. இயேசுவின் நாமத்துல நான் ஜெயிப்பேன் ஆண்டவரே. சொல்லுங்க, உங்களுக்கு முன்னாடி இருக்கிற கோலியாத்தை யாரா இருந்தாலும், எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, சொல்லுங்க இயேசுவின் நாமத்துல. சொல்லுங்க, அதிகாரமா சொல்லுங்க, இயேசுவின் நாமத்துல. நல்லா பிரதர் சொல்லுங்க சத்தமா, இயேசுவின் நாமத்துல இதை நான் ஜெயிப்பேன். இயேசுவின் நாமத்துல அதை மேற்கொள்ளுவேன். தாவீதுக்கும் கோலியாத்துக்கும் சம்மதமே இல்லை. ஏணி வச்சா கூட எட்டாது, எங்கேயோ இருக்கிறான். ஆனா அவருடைய நாமம் பயங்கரமானதாய், அவருடைய நாமம் மகத்துவமானதாய், அவருடைய செய்கைகள், அவருடைய கிரியைகள் அதிசயமானதாய். ஹல்லேலூயா. அது விவரித்து சொல்ல முடியாததாய், மகிமையாய், மேன்மையாய். ஓ, ஆண்டவர் நடத்துகிற காரியம் ஆச்சரியமானது, அதிசயமானது. அவருடைய செய்கைகளை கவனித்து பாருங்கள். ஹல்லேலூயா. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. உற்சாகமாய் உணர்ந்து, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியுமல்ல. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா? இதுவரை நடத்தினீரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எவ்வளவு தகுதி இல்ல ஆண்டவரே, தகுதியும் இல்ல. மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி. மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஓ, உணர்ந்து சொல்லுவோம், தேவ மகிமையின் பிரசன்னம். ஆச்சரியமானவரே, ஓ, நீர் பெரியவர் அப்பா. Glory Jesus. அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே,
மகிமைப்படுத்தி, அப்பா உம்முடைய செய்கைகள் ஆச்சரியமானவைகள், உம்முடைய கிரியைகள் மகத்துவமானவைகள். சில நேரம் எங்களுக்கு தெரியல ஏன் இப்படி நடக்குதுன்னு, ஆனா முடிவில் அது விளங்கும், முடிவில் புரியும். யோசேப்பே அவருடைய வசனம் நிறைவேறும் வரைக்கும், அவருடைய வார்த்தையான வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரைக்கும் கர்த்தருடைய வசனம் உன்னை புடமிட்டது. இத்தனை சோதனை, இத்தனை வேதனையான வழி, இத்தனை கஷ்டமான கடினமான பாதை தேவன் உன்னை பொன்னாக விளங்க செய்யும்படி, முடிவிலே என்னை பொன்னாக விளங்க செய்வார் என்று யோபு சொன்னது போல, ஹalleluya, processல தெரியாது, முடிவுல தெரியும். நீரே இதை செய்தீர் என்று விளங்கும். ஆமென். நீர் ஆச்சரியமானவர் ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்புவீனாக, அபிஷேகத்தினால நிரப்புவீனாக, வல்லமையினால இடைகட்டுவீனாக. நீரே இதை செய்தீர் என்பதை அறிந்து கொள்ள மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. சோர்ந்து போன வேளையில, சோகமான பாதையில இருக்கிறவர்களை தூக்கி எடுங்க ஆண்டவரே. மாற்றத்தை கொடுங்க ஆண்டவரே. நாள் வரும், கைரோஸ் வரும், கர்த்தர் அற்புதம் செய்வீராக. நீர் அதிசயமானவர், நீர் ஆலோசனை கர்த்தர், நீர் மகிமை மகத்துவம் நிறைந்த தெய்வம். ஒருபோதும் கைவிட மாட்டீர், ஒரு நாள் விலக மாட்டீர். உடைய பிள்ளைகளுக்கு எல்லாமே நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. எது நடந்தாலும் அது தீமைக்கு அல்ல. தீமையை போல தோன்றுகிறது எல்லாம் உங்க தீமைக்கு அல்ல. தீமை போல தோன்றுகிறது ஒரு நாள் நன்மைக்கு ஏதுவாய் மாற பண்ணுவார், நன்மைக்கு ஏதுவாய் முடிய பண்ணுவார். இன்றைக்கு தீமையாய் தோன்றுகிறது, இன்னைக்கு உங்களுக்காக குழி வெட்டப்படுகிறது, நாளைக்கு ஆண்டவர் ஒரு மகிமையாய் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்க தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். தாவீதோடு கூட இருந்த தெய்வம் இன்னைக்கு உங்களோட என்னோடு கூட இருக்கிறாரு. அதை விசுவாசிக்கிறவர்கள் ஆமென்னு சொல்லலாம். ஆமென்னு சொல்லுங்க. சொல்லுங்க கர்த்தருடைய செய்கைகள், சொல்லுங்க கர்த்தருடைய செய்கைகள் மகத்துவமானவைகள். மகத்துவமானவை.